எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சக ராசியானது சுயமரியாதை, வீரம், தைரியத்தை உடைய ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை விளக்க வருகை தரும் ஜோதிட தென்றல் உயர் திரு PV தண்டபாணி ஐயா அவர்களை அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. வணக்கம் அனைவருக்கும். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. மண்ணை தொண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். தற்பொழுது குரு பயிற்சி பலன் பேசுவதற்கு இந்த பிரபஞ்சம் என்னை அனுமதித்துள்ளது. இது ராஜநிலை டிவி ராஜசேகர் ஐயாவுக்கும் மற்றும் குருஜி ஐயாவிற்கு என்னுடைய சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீளம் குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான திருப்பங்களை தரும். அதாவது விருச்சிக ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்படும். நெடுநாட்களாக வராத பணங்கள் வரும். திடீர் பணவரவு உண்டாகும் வாய்ப்புகள் அதிகம். மேலும் தொட்ட காரியங்கள் எல்லாமே அமோக வெற்றி கிடைக்கும். புதிய முதலீடுகள் மற்றும் முயற்சிகள் நல்ல லாபத்தை தரும், பலன் தரும். நீண்ட காலமாக தடைப்பட்ட காரியம் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடு நீங்கும், ஒற்றுமை அதிகரிக்கும், மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். திருமண வயது அடைந்தவருக்கு வரன் கிடைக்கும். எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். சேமிப்பு உயரும். ஆரோக்கியம் மேம்படும். மன அமைதி, உடல் நலம் மேம்படும். அதாவது குரு பயிற்சி கடகத்துக்கு வருகிறது. கடகத்திலிருந்து விருச்சிகத்தை பார்க்கிறது. அதாவது 5ஆம் பார்வை 5-7, குருடைய பார்வை 5-7-9. இதில் விருச்சிகத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கிறது. மேலும் விருச்சிகத்திற்கு 9ஆம் குரு உள்ளது. எனவே இந்த 5ஆம் பார்வை என்பது சுபம். அதாவது 5-7-9 குருடைய பார்வை. 5ஆவதாக விருச்சிகத்தை தன் சொந்த ராசியவே பார்க்கிறது. எனவே இந்த குரு சந்திர யோகம் கண்டிப்பாக இந்த விருச்சிகத்துக்கு உண்டாகும். அதாவது இதில் பயணங்கள் ஏற்படும், இடமாற்றங்கள் ஏற்படும், தாய்க்கு உடல் நலம் சரியாகும், குழப்பங்கள் தீரும், சபல எண்ணங்கள் தீரும், சுற்றுலா செல்லும் வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும். அடுத்தபடியாக குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தின் 3ஆம் இடத்தை பார்க்கிறது. எனவே அதில் அதாவது சனிபகவான் வீட்டை பார்க்கிறது. முயற்சி ஸ்தானத்தை என்ன முயற்சி செய்தாலும் குருவுடைய பார்வையால் தன்னுடைய முயற்சிகள் வெற்றிவிடும். அடுத்தபடியாக குரு 5ஆம் இடமாக, அதாவது அங்கே உள்ள சனிபகவானை பார்க்கிறது. எனவே குரு சனியை தூண்டுவதால் தொழிலில் வளர்ச்சி, எதிர்பார்த்த பதவி உயர்வு, தொழிலில் சிக்கல் இதெல்லாமே குறையற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் குரு அதிசாரமாக சிம்மத்துக்கு வருகிறது. இந்த காலகட்டத்தில் 7ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்கிறது. அங்கு ராகு இருக்கிறது. அப்பொழுது குரு ராகுவை தூண்டுவதால் அந்த காலகட்டத்தில் வயிறு உபாதைகள் சரிபடும். மரணத்துக்கு நிகரான சிக்கல்கள் இருந்து எல்லாமே தீரும். குழப்பங்கள் தீரும். மற்ற மதத்தினரோடு உறவு ஏற்படும். பயம், அச்சம் எல்லாமே தீரும். கல்வியில் தடை தீரும். மேலும் குரு தன் சொந்த வீட்டு, அதாவது மீனத்தையே பார்க்கிறது. இதனால் ஆண் குழந்தை பிறப்பு உண்டாகும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு பெரியோரு நட்பு கிடைக்கும். அவர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். பணி உயர்வு, வேண்டியபடி இடமாற்றம், நிம்மதி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். குறிப்பாக குரு பயிற்சி நடைபெறும் நாள் 2/6/2026. அதாவது இது கூட்டுத்தொகையாகவே 9 வருகிறது.
எனவே இந்த 9 என்பது நவகிரகத்தை குறிக்கும். எனவே இந்த விருச்சிக ராசிக்கு நவகிரகத்தின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. மேலும் 2ஆம் தேதி என்பதால் 2 என்பது குடும்பத்தை குறிக்கும். எனவே நெடுநாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு குடும்பம் ஏற்படும், திருமணம் நடக்கும். அடுத்தபடியாக 2வது குழந்தைக்காக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது குழந்தை பிறக்கும். மேற்படி 6வது மாதம் என்பதால் கடன், நோய், எதிரி இவை எல்லாமே தீர்ந்துவிடும். கடன் தீர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எதிரிகள் இருந்தால் எதிரிகள் தன் வசமாவார்கள். அடுத்தபடியாக 2026 கூட்டுத்தொகையாக 10 வருகிறது. 10 என்பது 1. சூரியன் தன்னுடைய சொந்த முயற்சியில் கண்டிப்பாக, அதாவது அரசு வேலை வேணும் என்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். குறிப்பாக 26 என்பது கூட்டுத்தொகை 8. 8 என்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கும். எனவே கண்டிப்பாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டும். 9ல் குரு, அதாவது 9ல் குரு என்பது பாக்கியம், அதாவது ஓடி போனவனுக்கு 9ல் குரு என்று சொல்வார்கள். எனவே கண்டிப்பாக இவர்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் 5ஆம் பார்வையை சனியை தூண்டுவதால் இவர்களுக்கு தொழிலில் சிறப்பு. அதாவது சந்திரனை பார்த்து கொண்டிருப்பதால் குருச்சந்திர யோகம். அதாவது குருச்சந்திர யோகம் என்பது இவர்கள் நெடுநாட்களாக கடன் இருந்தால் கடன் தீரும். குறிப்பாக நகைக்கடையில், அதாவது வங்கியில் அடகு வைத்திருந்தால் இவையெல்லாம் திருப்புவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. நல்ல நேரம் வரப்போகிறது. அதே போல் குரு 2ஆம் இடத்தை, அதாவது சிம்மத்தில் உள்ள கேதுவை 2ஆம் பார்வையாக அதிசாரமாக வரும் பொழுது குரு கேது இணைவால் ஆன்மீக தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும். சுற்றுலா செல்லும் வாய்ப்புகள் அதிகமாகும். குறிப்பாக 5, 7, 9 என்னும் குரு பார்வையில், அதாவது இவர்கள் வழிபடும் முறைகள் பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை என்று குரு பகவானையும் தட்சாமூர்த்தியும் மனதார வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். மேலும் இவர்களுக்கு பரிகாரமாக குருவுடைய ஸ்தலமாகிய குருவாயூர், ஆலங்குடி இதை போன்ற, மேலும் குழந்தைகளுக்கு ஸ்டேஷ்னரி நோட்டு புக் பேனா வாங்கி தருவதால் இவர்களுக்கு இந்த குருடைய பரிகாரமாக இது நல்லது நடக்கும். அதே போல் குருமாருடைய ஆசீர்வாதம், வஸ்திர தானமாக மஞ்சள் நிறம் கொடுப்பது மிகவும் சிறப்பு. குழந்தைகளுக்கு மஞ்சள் வஸ்திரம் எடுத்து தருவது, மஞ்சள் கலர் லட்டு வாங்கி தருவது, இதெல்லாமே இவர்களுக்கு மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேலும் அன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை என்பதால், அதாவது விருச்சிகத்துடைய சொந்த வீடே செவ்வாய். எனவே செவ்வாய்க்கிழமையே குரு பயிற்சி வருவதால் இவர்களுக்கு நெடுநாட்களாக கடன்கள் இருந்தாலும் தீர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் நிலபலன்கள் வாங்குவதற்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக போலீஸ், இராணுவம் இந்த துறையில் எல்லாம் வேலை செய்ய வேண்டும் என எண்ணம் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் எல்லாம் கிடைக்கும். மேலும் மூல நட்சத்திரம் என்பதால் அன்றைய தினம் ஆஞ்சநேயருக்குரிய தினம். எனவே இப்போ ஆஞ்சநேயரை வழிபடுவதால் இவர்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பான பலன்கள் உண்டு. குறிப்பாக மூலம் நட்சத்திரம் என்பது அரசை குறிக்கும். கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கு இவர்களுக்கு 100க்கு 100 பலன்கள் உண்டு. குறிப்பாக அன்றைய தினம் கரசை கரணம் என்பதால் இவர்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் சிறப்பான பலன்கள் உண்டு. மேலும் சுபநாம யோகம் அன்றைய தினம். அதனால் வாழ்க்கையில் சிறப்பாக சுபத்துவமுடன் கண்டிப்பாக இருப்பது நிதர்சனமான உண்மை. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த குருஜி மற்றும் இந்த ராஜநிலை டிவி நேயர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய கோடான கொடி நன்றி. வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒன்றை, வாழ்த்துக்கும் தலைவர். நன்றி, வணக்கம். நிழலில் நிஜமாய் அற்புதமாக ஜோதிட பலன்களை தனக்கே உரிய சிறந்த பாணியில் பல்லடத்தில் இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு ஆத்ம ஞானத்துடன் தனக்குன்னு ஒரு சொல்லி ஒரு எண்கள் விஷயமெல்லாம் பேசுவார். நம்மளுக்கெல்லாம் அது வரவே வராது. அற்புதமான ஆற்றல், கிழமை, அது இதெல்லாம் வச்சு சொன்னார். இந்த ராசிக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பலனை அவர் சொன்னார். ஏன்னா விருச்சிகத்தை குருவாக்கும் போது கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ராசிப்படி 9ல் குரு இருக்கிறது நல்லது ஒரு பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொன்னார். ஸோ அற்புதமாக ராஜநிலை டிவி சார்பில் அவர் அற்புதமாக பங்கேற்று தன்னுடைய பங்களிப்பை வழங்கியதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.